உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன நன்மைகள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் தப்பிச்சுக்கலாம், இந்த மாதம் நமக்கு வருமானம் எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய படிப்பில் நம்ம முன்னேற முடியுமா, அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் என்று எல்லா வகையான விஷயத்தையும் ராசி பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அதை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க, பெரிய வெற்றிகளை வரும். என் அன்பிற்குரிய கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்காரங்களுக்குங்க ராசிநாதன் புதன் பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. நிறைய பேருக்கு இப்போ வெளியூர் பயணங்கள் இருக்கும். ஆல்ரெடி வெளியூர் போயிட்டு இருப்பீங்க, வெளிநாட்டில் இருப்பீங்க. அதே மாதிரி வேலை மாற்றம் பலருக்கு ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் அப்படி இருக்குது. புதுசாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர் பீரியட், வேலைக்கு ட்ரை பண்ணலாம். சில பேருக்கு மாற வேண்டிய அவசியமே இருக்கும் இல்லைங்களா. நாங்கள் ஒன்றும் விரும்பி மாறலைங்க, ஏதோ அந்த ஆஃபீஸில் வேலையில் பிரச்சனை, நல்ல வேலை கடவுள் காப்பாற்றினார், வேறு வேலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. வேலை மாற்றங்கிறது கன்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி கழிவு உறுப்புகள் இருக்குது பாருங்களேன், உடம்புடைய கழிவு உறுப்புகள், அந்த உறுப்புகளில் கூட சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும். எல்லாம் சரிங்க, ஒரு நல்ல நேரம் பிறக்காதான டெஃபினட்டாக பிறக்கும்ல சார். கடவுள் எப்படி கிரகங்களை வச்சுருக்காருனாங்க, எல்லா நேரமும் ஒருத்தர் மனிதர் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்துடாது. கடவுள் அப்படிலாம் விட்டுற மாட்டார். இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதின்னு நாங்கள் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அடுத்தது நன்மை வந்துடும். அப்படி தான் கிரகங்கள் இருக்கும். அதுக்கு உதாரணம், உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. செப்டம்பர் 3 அன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு உட்கார்ந்துடுறார், ஆட்சி ஆகிறாரு, உச்சம் ஆகிறார். அப்போ அப்படியே நொந்து போய் உட்கார்ந்துருந்தேன், நீங்கள் அப்படி சேரில் நிமிர்ந்து உட்காருவீங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகள் வர ஆரம்பிச்சிருங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சரியான ஆர்டரே வரலங்க, எக்ஸ்போர்ட் பண்ணேன், பொருள் தரம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இல்லை ஒருத்தருக்கு சரக்கு கொடுத்தேன், அவர் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. அப்படின்னு நிறைய குறைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் பாருங்களேன். அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். செப்டம்பர் 3 வர வேண்டிய நிலுவை பணம் வரும், பிஸ்னஸுக்கு நிறைய ஆர்டர் வரும், புதிய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அது ஒரு பெரிய யோகமாயிடும். பிஸ்னஸை பெரிய அளவு டெவலப் பண்ணுவீங்க. நியூ ஐடியாஸ் கிடைக்குங்க. அதுதான் மிக முக்கியமான விஷயம், நியூ ஐடியாஸ் கிடைக்கும். இந்த மாதம் நிறைய பயணங்கள் இருக்கும், அதுவும் முக்கியமானது. ரொம்ப தொலைதூர பயணங்கள், நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்ப்பது, உறவுக்காரர்களை சந்திப்பது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு போய்கிட்டு அப்படி உறவுக்காரர்களெல்லாம் அப்படி சந்திக்கிறது, எல்லா இடத்துக்கும் மகிழ்ச்சியாக போயிட்டு வருது, நிறைய திருக்கோயில்களுக்கு போயிட்டு வருவது, நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்டு வருவதெல்லாம் இப்போது கன்னிராசிக்கு உண்டு. சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கொஞ்சம் என்ன ஆகுது, மைண்டுக்குள்ளே மனைவி மேலே கோபம் வருது, நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. இன்னொரு பக்கம் லவ்வர்ஸ் கடையில் சில ப்ராப்ளங்கள் இருக்குது, எல்லாம் சால்வ் ஆகிருக்கு, எல்லாம் டெம்பரரி ப்ராப்ளம். டோன்ட் வரி. செப்டம்பர் 1 கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யோன்யம் வந்துடும். மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், 7ல் சனி வக்கரம். சனி வக்கரமாக இருக்குன்னா சம்டைம்ஸ் நம்முடைய கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கும். அப்புறம் சரியாயிடும். நிறைய மாற்றங்கள் வரப்போதுங்க. காசு பணத்துக்கு குறைவே இல்லைங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா படிப்பில் ரொம்ப கில்டியாக இருப்பீங்க, நல்லா படித்து நல்லா வரப்போகிறீங்க. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும், எதிர்பார்க்குற பணவரவு வரும். ஸோ பிஸ்னஸில், ஃபேமிலியில் எல்லாமே நல்ல நல்ல மாற்றங்கள் செகண்ட் ஹாஃபில் வரப்போகுது. இந்த ஆவணி மாதத்தில் யாரை வழிபடணும்னா அகோர வீரபத்ரர். அகோர வீரபத்ரர் வழிபாடு சார் அற்புதமான பரிகாரம். அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் போய் அகோர வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போடணும், பிரமாதமான பலன்கள் கிடைக்கும். எப்படிப்பட்ட எதிரிகளும் காணாமல் போயிடுவாங்க. எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, என்ன சிக்கல் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை அகோர வீரபத்ரர் கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட நேரம் பயன்படுத்திக்கிடுங்க. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்.
இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் உட்கார்ந்திருக்கார். கடகராசியிலே குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் சூழ்ந்திருக்கிறார்கள். இதில் புதன் பகவான் செப்டம்பர் 3 அன்னைக்கு கன்னிராசிக்கு போய் உச்சமாக போகிறாரு. அதே போல் கன்னிராசியிலே சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கார். இவர் செப்டம்பர் 1 அன்னைக்கு துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். கும்பராசியிலே ராகு பகவான், மீன ராசியிலே வக்கர சனி பகவான், அதுபோக சந்திரனுடைய பயிற்சி இந்த மாதத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு ரவுண்டு வந்து திருப்பி சித்திரை நட்சத்திரம் வந்து பிறகு அனுஷம் நட்சத்திரம் முறை சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் மிக முக்கியமான பண்டிகைகள் இருக்குது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வரலட்சுமி விரதம் விடுங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கணவன் மனைவி சேர முடியும். இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அது சால்வ் ஆகணும். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, சரியாகணும். இல்லை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, சரியாகணும்னா மிகச்சிறந்த விரதம் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். இது ஆகஸ்ட் 21ஆம் தேதி. அதே போல் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்பது கண்ணனுக்குரிய அற்புதமான நாள். கோகுலத்திற்கு கண்ணன் வந்த அந்த நாள், அது ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு சொல்கிறோம். அந்த நாளிலே அந்த கண்ண பரமாத்மாவுடைய கிருஷ்ணனுடைய காலடிகளை நம்ம வீட்டு வாசலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே வராமல் வரைஞ்சிக்கிட்டு வரணும். வீட்டில் கிருஷ்ணரை கொண்டாடணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். மிக மிக முக்கியமான பண்டிகை செப்டம்பர் 14 அன்று விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி என்பது நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் தடைகள் விலக விநாயகரை வழிபாடு செய்யணும். களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து அந்த விநாயகரை வீட்டிலே வைத்து அவருக்கு மோதகம், அதிரசம், கொழுக்கட்டை போன்றவற்றை எல்லாம் படைத்து விநாயகரை வழிபடுகிற போது நம்ம என்ன வரங்கட்டாலும் தருவாருங்க விநாயகர். அவ்வளவு அற்புதமான ஒரு பண்டிகை. நம்ம வாழ்க்கையில் பெரிய வேலையில் தடை இருக்குது, குடும்பத்து பிரச்சனை இருக்குது, அது என்ன விதமான பிரச்சனையாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைகள் தீர விநாயகர் வழிபாடு என்பது மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. பொதுவாக சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்கம்போ. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரும். அதுவும் இந்த ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. நான் சொல்வது இப்போ விநாயக சதுர்த்தியை, இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை தரும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், உங்கள் ராசி ரீதியான பொதுவான பலன்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார பலன்களும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, கிரகங்கள் நிலை என்ன, எல்லாத்தையும் சேர்த்து தாங்க முழுமையான பலன் சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இங்கே ஸ்க்ரோல் ஆகிற எங்களுடைய நம்பரை நீங்கள் பார்த்து ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வந்து எங்களை சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு மெசேஜ் போடுங்க, உங்கள் பேர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.